பொம்பளையாவே பாக்குறது இல்ல யாரும். தம்பி பையா தம்பி அப்படிதான் கூப்பிடுவாங்க. எது அந்த இந்த பாய் திரும்புறானோ இல்லையா அது சொன்னீங்க. அதான் ப்ரொடக்ஷன் பாய் கூட டேய் தம்பி என்ன திரும்ப மாட்டாங்க இவங்க சொல்லுங்க ஹீரோவும் இவங்களும் திரும்பி நிக்கிற ஷாட் இருக்கு. கேமராமேன் கேக்குற டபிள்யூ சப்ஜெக்டா 2 பேருக்கு விங்ஸ் தெரியுது. பிபி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி a big platform and I'm very thankful for that. பாரத்தலை இது இப்படி என்னெல்லாம் வார்த்தை கிடைச்சதோ சறுக்கு மரம் எல்லாத்தையும் படத்துல யூஸ் பண்ணிருக்கோம். பாட்டு சொட்டையந்தம் ஒன்று ரிலீஸ் பண்ணோம். அதுலயும் எல்லா வேர்ட்ஸுமே வழுக்க மண்டை பாதி சொட்டை முக்கா மண்டை சொட்டை இப்படி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணோம். ஏறுநெத்தி எல்லாமே. அதே மாதிரி ஆஃப்டர் படம் முடிஞ்ச உடனே படத்துல ஒரு நரேஷன் ஒண்ணு இருக்கு டைட்டில் வரதுக்கு. அதுக்கு ஒண்ணு எழுதிட்டோம். இது யார் பேச நல்லா இருக்கும், வஷினி கிட்ட வந்து வஷினி இந்த மாதிரி யாராவது பேச நல்லா இருக்கும், என் ஒர்த்து உங்களுக்கு தெரியல இருங்க என்னங்க சொல்றீங்க, இல்ல நான் கேட்டா சார் கண்டிப்பா ஒரு வெல்விஷர் பண்ணி கொடுப்பாரு. அதுவும் நான் முதல்ல ஒரு ஹீரோயினா இன்ட்ரோ ஆகிற படம்னா கண்டிப்பா எனக்கு இது பண்ணுவார். நானு அவர் ட்ரெய்லருக்கும் அவர் பேசினாரு, படத்துல ஒரு நரேஷனும் அவர் பேசியிருக்காரு. முழுக்க முழுக்க என்னை நம்பிட்டு தான் போவேன். யார் காம்போ வந்தாலும் நான் அடாப்ட் ஆகிக்குவேன். அது ராஜாவா இருந்தாலும் சரி, வினோத்தா இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, தம்பி நீ இதை பேசு நான் அதை பேசுறேன், இந்த இடத்துல இது பண்ணிக்கோ அதை பண்ணிக்கோ, நான் உடனே ஜெல்லாயிருவேன். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே வந்து நான் வந்து காம்போ யார் வரப்போறாங்க அவங்களோட எப்படி ஜெல்லாக போறோம் அப்படி யோசிக்கவே மாட்டேன். இன்னைக்கு என்ன எடுக்க போறோம் சார், நீங்க வந்து அந்த கிராஸ் ஆகி போறீங்களா சார், கிராஸ் ஆகி போகும்போது அப்படி லுக்கு மட்டும் பார்த்துட்டு போறீங்க அவ்வளவுதான் சார், அதை மட்டும் சொல்லி தொலை வேண்டியது மொத்த கதையும் நம்மகிட்ட சொல்லுவேன். about the team, ஒரு டீம் நம்ம உள்ள போறோம் அப்படின்னா எதர் ஒன்று பாசிட்டிவா இருக்கும் போது நம்ம ஜெல் ஆயிடுவோம், இல்லைன்னா வந்து ஒரு ஆட்டிடியூட்லயே நம்ம கொஞ்சம் தள்ளியே நிற்போம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும் ஒரு டீமுக்குள்ள போகும்போது. இந்த டீம் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அவங்களே அதை சொல்லுவாங்க, டே தம்பி தம்பி பையா சொல்ற தம்பி பையா அப்படி ஆயிட்டீங்க. அந்த மாதிரி ஒண்ணுக்குள்ள ஒன்னா இணைந்து இந்த பொம்பளையாவே பாக்குறது இல்ல யாரும். தம்பி பையா தம்பி அப்படிதான் கூப்பிடுவாங்க. எது அந்த இந்த பாய் திரும்புறானோ இல்லையா அது சொன்னீங்க. அதான் ப்ரொடக்ஷன் பாய் கூட டேய் தம்பி என்ன திரும்ப மாட்டாங்க இவங்க சொல்லுங்க அந்த அளவுக்கு எல்லாருமே ஜாலியா கலகலகலன்னு எல்லாருக்கூடயுமே வந்து இண்டிவிஜுவலா ஒரு வைப் இருக்கு இந்த படம் ஃபுல்லாவே. ஹீரோவும் இவங்களும் திரும்பி நிக்கிற ஷாட் இருக்கு. கேமராமேன் கேக்குற டபிள்யூ சப்ஜெக்டா 2 பேருக்கு விங்ஸ் தெரியுது. ஓகே. இந்த பிபி எவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணுச்சு இந்த படம் கிடைக்கிறதுக்கு? பிபி முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதுதான். ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி a big platform and I'm very thankful for that. ஓகே. அண்ட் ரியாவும் இருக்காங்க இல்லையா படத்துல? ஆமா, அவங்களும் ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. அது நீங்க படத்தை பார்த்து என்ன கேரக்டர்ன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஓகே டன். அண்ட் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த டேப் கொடுக்குற ஒரு சீன் இருந்துச்சு. யூஸ்வலா எக்ஸ்பெக்ட் பண்றது வந்து என்ன, ஏய் கிளார் அடிக்குதா அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனா டயலாக் வந்து முடி கொட்டுது அப்படிங்கிறது இருந்துச்சு. ஸோ இதை எப்படி உடைச்சிங்க? பேரியரா ஒரு பேரியர் நம்மளா திங்க் பண்ற ஒரு பேரியரை உடைக்கிறதுங்கிறது டிஃப்ரெண்டான விஷயம் இல்லை, அதை எப்படி கிரியேட் பண்றீங்க? இல்ல ஃபர்ஸ்ட் இன் டிஸ்கஷனே எப்படி எப்படிலாம் கூப்பிடுவாங்கன்றது தான் எங்க டிஸ்கஷன். எப்படி எப்படிலாம் இது பண்ணுவாங்க, நாங்க என்னென்னலாம் டிஸ்கஸ் பண்ணுமோ, வழுக்கமண்டை பாரத்தலை இது இப்படி என்னென்னலாம் வார்த்தை கிடைச்சதோ சறுக்கு மரம் எல்லாத்தையும் படத்துல யூஸ் பண்ணிருக்கோம். பாட்டு சொட்டையந்தம் ஒண்ணு ரிலீஸ் பண்ணோம். அதுலயும் எல்லா வேர்ட்ஸுமே வழுக்க மண்டை பாதி சொட்டை முக்கா மண்டை சொட்டை இப்படி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணோம். ஏறுநெத்தி எல்லாமே. சோ இது ஏன் அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏதோ ஒரு வார்த்தையை எல்லாரும் கூப்பிடுவாங்கல்ல, அது கனெக்ட் ஆகிறதுக்கான ஒரு இதுதான். பட் ஹர்ட் பண்றதுக்கான கேரக்டர் அந்த இது அந்த ஒரு பர்சனை இப்படி எப்படிலாம் அவர் ஃபேஸ் பண்றாருன்னு காமிச்சாதான் அவரோட வலி அவர் சொல்லும்போது எடுக்கும். சோ அதுக்கான ஒரு இதுதான். ட்ரெய்லர்ல வர அந்த வாய்ஸ் வந்து வெங்கட் பிரபு சார். ஆமா, வெங்கட் பிரபு சார் எங்களோட தேவதை வர்ஷினி. இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதுல ஒரு ஏஞ்சல் அவங்க. ஏன்னா ஆன் கேமரால எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரே டேக்ல முடிக்கிறது இப்படி ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்களோ, அதே மாதிரி ஆஃப்டர் படம் முடிஞ்ச உடனே படத்துல ஒரு நரேஷன் ஒண்ணு இருக்கு டைட்டில் வரதுக்கு. அதுக்கு ஒண்ணு எழுதிட்டோம். இது யார் பேச நல்லா இருக்கும், வஷினி கிட்ட வந்து வஷினி இந்த மாதிரி யாராவது பேச நல்லா இருக்கும், என் ஒர்த்து உங்களுக்கு தெரியல இருங்க என்னங்க சொல்றீங்க, இல்ல நான் கேட்டா சார் கண்டிப்பா ஒரு வெல்விஷர் பண்ணி கொடுப்பாரு. அதுவும் நான் முதல்ல ஒரு ஹீரோயினா இன்ட்ரோ ஆகிற படம்னா கண்டிப்பா எனக்கு இது பண்ணுவார். நானு அவர் ட்ரெய்லருக்கும் அவர் பேசினாரு, படத்துல ஒரு நரேஷனும் அவர் பேசியிருக்காரு. இதே மாதிரி நிறைய ஹெல்ப்புகள் அப்பப்ப மேடம் இருக்கு அப்படின்னு. ஒன் ஆஃப் வெரி கிரேட்டஸ்ட் ஏஞ்சல் வி ஹேவ் இஸ் வாஷிங்.
நாங்களே வந்து பிஆர் ஃப்ரீ பிஆர் வந்து நிறைய வந்து பெரிய இண்டஸ்ட்ரியில பெரிய பீப்புள் வந்து இந்த ட்ரெய்லர் ரீச் ஆயிருக்குன்னா அதுல ஐ ஆல்சோ பிளேட் அ பார்ட். ஆமா, நானும் முதல் வாட்டி பார்க்கும்போது ஒருத்தங்க ஷேர் பண்ணி அதுக்கப்புறம் அதுல போய் பார்த்தேன். இல்ல இன்னொன்னு இவங்க வந்து சர்க்கிள் பெருசு இவங்களுக்கு நிறைய. அதாவது சினிமா சர்க்கிள். ஓகே. அண்ணனுக்கு எப்படி பெரிய சர்க்கிளோ அந்த மாதிரி அவங்க சர்க்கிள். இவங்க போறவங்க எல்லாம் உட்காரு என் பட ட்ரெய்லர் உட்கார வச்சு அன்பின் கட்டாயத்துல எல்லாரும் பார்த்திருக்காங்க, எல்லாரும் நல்ல ஃபீட்பேக் ஷேர் பண்ணிருக்காங்கன்னு வரும்பொழுது ரொம்ப ஹாப்பி. ஏன்னா இவங்க எல்லாம் பாக்கணும்ன்றதுனால தான் நம்ம ஒரு படம் பண்றது. எல்லார் கண்ணிலையும் அது பட்டிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷம். ரீசெண்டா சிம்ரன் மேம் கூட மீட் பண்ணும்போது அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப ஃபன்னா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அண்ட் ஏகே அந்த தலை அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டக்குன்னு கட் பண்ணிட்டு தலை அது சொன்னது அதெல்லாம் அவர் தான் பண்றாருன்னே அந்த இது மட்டும். ஏன்னா தலைவரை வச்சு தெலுங்குல பாத்திருப்போம், ஆமா. தலை வச்சு அதாவது இந்த தலை அவரு சார் தான் பண்றாருன்றதுனால அவர் மங்காத்தான ஒரு பிளாக் பஸ்டர் ஏகே வச்சு அது அவரே பண்ணாரு. ரொம்ப அழகா இருந்தது. ஃபைன் சார். இப்போ காமெடி அப்படின்னாவே நம்ம அப்பையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா கவுண்டமணி சார், செந்தில் சார் நம்ம டியூவலா பார்த்திருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து மாரியில வந்து நீங்களும் வினோத்தும் பண்ணது வந்து ஒரு ஹிட். ஸோ இதுல வந்து நீங்க இந்த போஸ்டர் பார்க்கும்போது உங்க பின்னாடி இருக்கிறது நீங்களும் ராஜாவும் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதே மாதிரி ஒரு காம்போ அப்படிங்கறது இருக்கா இந்த படத்துல? எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? காம்பினேஷன் இருந்தது இல்ல சாங்ல மட்டும் சொல்லிருங்க கதையே. அப்படியே அத நான் சொல்லலாம். இல்ல அத நான் சொல்லலாம். நான் எப்பவுமே வந்து காம்போ யார் இருக்காங்க என்னன்றது யோசிக்க மாட்டேன். முழுக்க முழுக்க என்னை நம்பிட்டு தான் போவேன். யார் காம்போ வந்தாலும் நான் அடாப்ட் ஆகிக்குவேன். அது ராஜாவாக இருந்தாலும் சரி, வினோத்தா இருந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, தம்பி நீ இதை பேசு, நான் அதை பேசுகிறேன், இந்த இடத்துல இது பண்ணிக்குவோம் அது பண்ணிக்குவோம், நான் உடனே ஜெல்லாயிருவேன். ஸோ அந்த மாதிரி எப்பயுமே வந்து நான் வந்து காம்போ யார் வரப்போகிறாங்க, அவங்களோட இப்போ எப்படி ஜெல்லாக போகிறோம் அப்படி யோசிக்கவே மாட்டேன். நான் ப்ரிப்பேர் ஆகி ரெடியாக இருப்பேன். யார் வர்றாங்களோ அவங்களோட நான் அடாப்ட் ஆகிக்குவேன். ஸோ அது எப்பயுமே நம்ம கேட்டு தான். இப்போ தனியா பண்ணும் போதும் டியூவலா பண்ணும் போதும் எது பிளஸ் மைனஸ் ஏதாவது இருக்கா சார்? அதான் சொன்னேன்மா, தனியாக பண்ணும்போது நான் எப்பவுமே என்னை நம்பி தான் இருப்பேன். ஏன்னா நான் வந்து பேப்பர் பார்த்து அதை மைண்டில் ஏற்றி அப்படிலாம் கிடையாது. சீன் என்னன்னு மட்டும் தான் கேட்டுக்குவேன். இப்போ என்ன சீன் பண்ண போகிறோம் அதை மட்டும் தான் கேட்டுக்குவேன். அடுத்த சீன் அப்புறம் தான் கேட்பேன். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் கேரவன் ஏறின உடனே அசிஸ்டன்ட் ரைட்டு வருவாங்க, தம்பி இன்னைக்கு என்ன சார் ஓப்பனிங் சீனில் ஹீரோ சரக்குன்னு கிராஸ் ஆனார்ல சார், கிராஸ் ஆகும்போது ரெயின் எஃபெக்ட் வந்துச்சு. சரி, அந்த ரெயின் எஃபெக்டில் ஸ்கிட் ஆகி போகும்போது ஒரு கார் ஆக்சிடெண்ட் ஆகும்போது அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் சார். சரி, அதை முடித்ததுக்கப்புறம் அவர் எந்திரிச்சா ஒரு ஃபைட்டு முடிஞ்ச உடனே அப்படியே மாசாக பிளட்டோடு அப்படி வர்றாரு சார். வரும்போது நீங்கள் ஓரத்தில் நின்று பார்த்துட்டு அப்படி போகிறீங்க சார். போகும்போது உங்களோட ஒரு லுக்கு பார்த்துட்டு அப்படியே போகிறாரு. போனோடனே ஹீரோயினை பார்த்தோன்னே ஒரு எமோஷன் ஆகுது. அங்கே ஒரு லவ் டூயிட் நம்ம வைக்கிறோம் சார். இன்னைக்கு என்ன எடுக்க போகிறோம் சார், நீங்கள் வந்து அந்த கிராஸ் ஆகி போகிறீங்களே சார், கிராஸ் ஆகி போகும்போது அப்படி லுக்கு மட்டும் பார்த்துட்டு போகிறீங்க, அவ்வளோதான் சார். அதை மட்டும் சொல்லி தொலை வேண்டியதானே, மொத்த கதையும் நம்மகிட்ட சொல்லுவேன். அந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து எப்பயுமே எல்லா படத்துலையுமே அப்படி இந்த அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் புதுசாக வரவங்கலாம் ஒரு இவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லும்போது இப்படி சொல்லணும் வைக்கணும், கிளைமேக்ஸ் வரையும்லாம் போயிடுவேன். ஒரு தடவை ஒருத்தர் 3 மணி நேரம் கதை சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு அன்னைக்கு 1 மணி நேரம் ஷார்ட்டு தான். டேய் தம்பி, இன்னைக்கு நான் என்னடா பண்ண போகிறேன், இறங்கி லுக்கு பார்த்துட்டு அப்படி ஹீரோ போகிற லுக்கு அப்படி பார்க்குறீங்க சார், அவ்வளோதான். அதோட வீட்டுக்கு போயிடல, அதை மட்டும் சொல்லி தொலைய வேண்டியதானே. ஓப்பனிங் டைட்டில் கார்டு ஸ்மோக்கிங் காசுல இருந்து போட்டுக்கிட்டேடா அப்படின்றது. அந்த மாதிரி இதுல வந்து கிளியர் கட்டா தானே இது 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 அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை பெர்ஃபெக்டா அழகா டைரக்டர் வந்து, ஏன்னா ஒரு 18 நாள்ல ஒரு காமெடி போர்ஷனை வந்து ஒரு முழுக்க த்ரோட் காமெடியை பண்றது வந்து பெரிய விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பண்ணது வந்து வேலை நின்ற வெள்ளக்காரன் வந்து 28 நாள் எழில் சார். இது 18 நாள்ல இவ்வளவு அழகான ஒரு மூவியை வந்து கொண்டு வருது பெரிய விஷயம். அதுக்கு டே நைட்டு உழைச்சு அன்பு தம்பிக்கு தான் பெரிய வாழ்த்துக்கள். அடுத்து நான் படம் பண்ணும்போது தம்பி கூடவே இருப்பாரு. டைரக்ட் பண்ண போறீங்களா? கூடி சீக்கிரம். வசந்த் டிவி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச தொலைக்காட்சி. ஏன்னா அன்பு தம்பி வசந்த் அவர்கள் இப்போ எம்பிஏ இருக்கார் இல்லையா,
அவர் வந்து என்னுடைய குடும்ப நண்பர். ஸோ அவர் அடுத்த கட்டத்துக்கெல்லாம் போய் ஒரு நடிகரை தாண்டி இன்னைக்கு ஒரு எம்பியாக இருக்கிறாரு அப்படின்றப்ப ரொம்ப ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள் அன்பு தம்பிக்கு. எப்போ ஃபோன் பண்ணாலும் உடனே எடுத்துருவாரு. ஏன்னா அவங்க அப்பா உட்காரும் போதே அவங்க அப்பாவை நான் கலாச்சி விட்டேன் ஒரு தடவை. இந்த 90 டிகிரியில் சேர திருப்புறது 2 பேர் தான். 2 பேர் தான் உலகத்துல. ஒருத்தர் வந்து பாலாஜி ப்ரொடியூசர், அப்படி திரும்பின உடனே அப்படி ஷார்ப்பா நிற்கும் தயாரிப்பு பாலாஜின்னு போடுவாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து விஜய் டிவியில் வந்து வாங்க பேசலாம் வாங்கன்றப்ப அப்பா வந்து உட்காந்தாரு. அப்பா நீங்களும் இப்படி திரும்பும்போது எப்படிப்பா ஷார்ப்பா உட்காடுறீங்க, உலகத்துல 2 பேருப்பா, ஒன்று பாலாஜி இன்னொன்று நீங்க தான்ப்பா அப்படின்னு சிரிச்சு விழுந்துட்டாரு. எப்படி விழுதுங்க, நான் பிடிச்சிக்கிறேன்டா இல்லைன்னா அங்கிட்டு போயிடும்டா சறுக்குண்டு அப்படின்ற. அந்த மாதிரி வசந்த் தொலைக்காட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி.